வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் இங்கு கொண்டாட இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல கதை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். முதல்ல 25 ஆண்டுகள் இந்த திரைப்பயணத்தில் கடந்து வந்திருக்க பாலா சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய படங்களை பார்த்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துட்டு வந்தவங்க நாங்கள். இன்றைக்கி உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் வணங்கானோட ஆடியோ லான்ச்சும் இன்றைக்கி இருக்குது. திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீடியா பீப்புளான உங்களுடைய சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ எப்போவும் அவங்களுக்கு சப்போர்ட். தமிழ் சினிமாவில் 25வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய எனது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள், இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நடிகனாக நிற்கிறேன் என்று சொன்னால் இதற்கான அடையாளத்தை கொடுத்த எனது குருநாதர், அவருடைய 20 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றிய பணிகளை பெருமைப்படுத்தும் விதத்திலும் அவர் இயக்கிய வணங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு வெகு விமர்சையாக திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விழாவாக நடக்க இருக்கிறது. இந்த விழாவிலே அவர்களில் ஒருவராக தமிழ் சினிமாவில் நடிகன் என்ற அடையாளத்தோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பாலா அண்ணனுடைய புகழும் அவருடைய பணியும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பேசலாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வெற்றி பேசுகிறேன். இவ்வளோ பெரிய விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ண பிஓ ஸ்போர்ட்ஸ் சுரேஷ் காமாட்சி சாருக்கு நன்றி தெரிவிச்சுருக்கேன். பாலா சாரோட 25 வருஷம் தமிழ் சினிமா. ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரணும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணும். அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வணங்கான். தேங்க்யூ. ரெடியா? வணங்கான் டைரக்டர் பாலாவுடைய ஒரு 25வது ஆண்டு திரைப்பயணத்தினுடைய ஒரு படம். பாலாவுடைய சேது படத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரசிகனாக பார்த்துருக்கேன். எனக்கு பாலாவை கிட்டத்தட்ட 34 வருஷமாக தெரியும். அவர் நான் டைரக்டராக இருக்கும்போது அவர் பாலமேந்திரா சார்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் நான் ஒரு கேமராமேன் கோபால்னு ஒரு கேமராமேன் வர வச்சுருந்தேன். ஒரு நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி, தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரைடுன்னு சொல்லலாம் பாலாவை. நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெருமைக்குரிய இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் நிச்சயமாக பாலாவுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த வணங்கான் படம் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் மாநாடுன்ற ஒரு அற்புதமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு. இந்த படம் நிச்சயமாக அவருடைய வெற்றி பட வரிசையில் பாலா சுரேஷ் காமாட்சியினுடைய கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்து. பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். இருக்கிற பாலா சாரோட 25 வருடங்கள் மற்றும் வணங்காங்க 2 சந்தோஷம். ரொம்ப மோஸ்ட் சாரோட படங்கள் பாலா சாரோட மிகப்பெரிய விசிலியாக முதல் படம் ஃபஸ்ட் எவர் ஷோ பார்த்துருக்கோம். ஏன்னா எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் எந்த பேர் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இந்த மாதிரி இயக்குனரோட படங்கள்லாம் பண்ணுற அவரோட கதாபாத்திரம் சரியாக இருக்கும். இன்றைக்கி அவரோட படங்கள் 10 படங்களுக்குள்ள சாகிட்டு படங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஒவ்வொரு படமும் கல்வெட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி மிகப்பெரிய நிகழ்ச்சியில் சந்திக்கல ரொம்ப வாய்ப்பு கொஞ்சம் ரெடியா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் நித்லன் பேசுகிறேன். இன்றைக்கி பாலாஸ் 25 சார் பாலா சார் 25க்கு வந்திருக்கேன். தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் ஒருத்தர். அவர் படங்கள் நிறைய இன்ஸ்பயர் இருக்குது. என்னோடய படங்கள் அவரோட படத்தில் வர ப்ரமைசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஹாப்பி ஃபார் தேங்க்யூ. ஓகே ஓகே. சினிமாவில் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பாலா சார். அவருடைய 25வது வருட ஃபங்க்ஷன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்.
ஏன்னா அவருக்கு நான் நிறைய படங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கேன், அவரோட டைரக்ஷன் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிங் பண்ணும்போது அவர் பெரிய குரு தான் எனக்கு. மியூசிக்காக நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலாசருடைய வணங்கான் படம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன், சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் பாலா சார் கூட படம் வேலை செஞ்சது. அண்ட் அவருடைய ஜேர்னிக்கு இந்த 25th ஃபங்க்ஷனில் நான் வர்றது ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் கேட்குதா? இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நான் கம்பேரபிள் டைரக்டர், ஹேவிங் வேர்ட் டச் சென்ஸ் ஆஃப் சினிமா. ஒரு கொரியன், ஒரு அமெரிக்கன், பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு, அதாவது இந்த ஜாதி மதம் இனம் நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடித்த ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதாமகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் அவங்க நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது. சூர்யாலாம் இந்த லைலா அவங்க கூட வர காட்சிகள் எல்லாம் இப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது. அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார். நான் கடவுளாக இருக்கட்டும், நான் கடவுள் ஒரு உண்மைத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருக்கார். சேது லாங் பேக் ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஏதோ ஒரு மலையாள படம் வச்சுட்டு இருந்தேன் வயநாட்டில். அப்போது வந்தார். ரொம்ப சேது அந்த விக்ரமன் இடமெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே முட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கிறது, அது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, அவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவரை அடிக்க முடியாது. அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வணங்கானின் வாழ்த்துக்கள். வணக்கம். உண்மையிலே அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. அண்ணன் பாலா அவர்களுடைய 25வது வருடம். இந்த பாலு மகேந்திரா சார் பட்டறையில் முதலில் இயக்குனராகி அந்த நம்பிக்கை ஒளியை ஏற்றுனது அண்ணன் பாலா அவர்கள் தான். இதோடைய அந்த பாலு மகேந்திரா பட்டறையோட தலைமகன் அப்படின்னா அண்ணன் பாலா தான். அவர் தன்னுடைய இந்த 25வது வருடத்தை இன்றைக்கி நிறைவு செய்தார். இந்த வணங்கான் திரைப்படம் அது அவருடைய அந்த ஒவ்வொரு தலைப்புமே அது அவருடைய சுபாவத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அவருடைய நம்பிக்கையை, அவருடைய கருணையை, அவருடைய கேள்வியை இதெல்லாம் முன்வைக்கிற மாதிரி தலைப்புகளில் இருக்கும். அவருடைய படங்களும் அது இருக்கும். அவருடைய தனித்துவமான படங்கள் மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு மனசில் இடம் பிடிச்சிருக்குன்றது எங்களுக்கு தெரியும். படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். குறிப்பாக அண்ணன் பாலா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நிறைய ஒரு மீனிங்ஃபுல்லான படங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். பாலா அண்ணனுடைய 25வது ஆண்டு இதில் கலந்துக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு டேரக்டர் அவங்கள நிலைநிறுத்தியிருப்பாங்க. தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல பாலண்ணனுடைய தருணத்தில் நம்ம தமிழ் சினிமாவையும் சரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் தூக்கி நிறுத்தியிருக்காரு. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரிக்கிட்டையும்
பார்க்குறப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரி பாலாண்ட ஸ்டேஜில் பாலாண்ட டாப்பர் பண்ணியிருக்காரு. அவருடைய படங்களை பார்த்து ரசித்து அது உள்ள ஊறி இந்த படத்தை பார்த்து அழுது நிறைய சிரித்து சந்தோஷப்பட்டு அப்படி வாழ்ந்த பாலாண்ணங்கிட்ட எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்படி ஒர்க் பண்ண தான் வணங்கான். ஸோ அந்த படம் இப்படி விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லோரும் பயமுறுத்தினாங்க என்ன, பாலா அண்ணன் வந்துட்டு இப்போ டெரரு பார்த்து நடந்துக்கும் அப்படின்னு. ஆனால் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒரு மிகப்பெரிய குழந்தை. ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் ஒரு படத்தில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வைலண்ட்டை ஆதரிக்கிற ஆளாகவே இல்லை. நான் அவர் கூட நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். பாஷா படத்தில் வர்ற மாதிரி நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க மாஸ்டர் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். இல்லை இன்னும் நல்லா வேணும் நல்லா வேணும், ஒரு இடத்த விட்டு கொடுக்க மாட்டார். அந்த இடத்துக்காக மாட்டார். ஸோ இப்படிப்பட்ட பாலா அண்ணன் இன்னும் மென்மேலும் வளரணும், இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும், நிறைய பேர்களை உருவாக்கணும், நிறைய கதாபாத்திரங்கள் உருவாக்கி கதாநாயகர்கள் உருவாக்கணும். என்னோட மனமார்ந்த அவரோட 25 ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாலா சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்த நாட்களில் நானும் இருக்கணும். அவரோட 25வது ஆண்டு விழாவிலையும் வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக பாலா சார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார், வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில். வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான நாள், வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன். அதில் ஒரு சிறு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அதோட முக்கியம் வந்து இன்றைக்கி பாலாவினுடைய 25 ஆண்டுகள் ஒரு கலை பயணத்தை பற்றி நம்ம எல்லோரும் பாராட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஐம் வெரி ப்ரௌடு. நான் கொஞ்சம் லேட்டு, நான் வேலை செஞ்சுட்டே இருந்த முடியாதுனேன். பாலா என்னுடைய உடன்பிறவா சகோதரர். அவர் படங்களை பார்த்து நான் அவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கேன். எனக்கு எப்பொழுதுமே ஆதர்சமான ஒரு படமாக நான் வந்து சேதுவை பார்க்குறேன். நான் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் சேதுவை நான் ஒன்லைன் எழுதி வச்சு அதை கம்பேர் பண்ணி தான் என்னுடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய முதல் 4 படங்கள் அப்படி தான் நான் பண்ணேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் அவரை போய் பார்த்து ஒரு வாழ்த்துல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வணங்கான் பாலாவுடைய வெள்ளி விழான் மிக அழகாக தலைப்பட்டிருக்காங்க. பாலாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வணங்கான் தான். ஒரு நல்ல திறமைசாலிக்கு வந்து நிச்சயமாகவே அந்த செருக்கு வந்து ரொம்ப அவசியம். பாலா எப்படிப்பட்ட தனித்துவமான படைப்புகள் எல்லாம் தமிழ் சினிமாவில் தந்திருக்கார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது போன்ற படைப்பாளிகளை இந்த காலத்தில் வந்து பாராட்டுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டுக்கு இதோடு நின்றுடாமல் இது போன்ற பல படைப்பாளிகள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதாநாயகனான அருள்குமாருக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய படமாக இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலாவுடைய இயக்கத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அவருடைய பல திரைப்படங்கள் உதவி இருக்கின்றன. அந்த வகையில் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்புமுனை படமாக அமையும் என்று நினைக்கிறேன். பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பாலா சாருடைய 25 வருஷ கலைப்பயணம். இந்த விழாவில் வந்து நான் இங்கே நிற்கிறதே பெருமையாக நினைக்கிறேன். பாலா சார் வந்து சேது, பிதாமகன், நந்தா அது 3மே வந்து எனக்கு பாடப்புத்தகம் மாதிரி. அந்த பாடப்புத்தகங்களை படித்து தான் நான் இயக்குனரானேன். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதுக்கு. வணங்கான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனதார வாழ்த்துக்கள். And Vanangan audio launch to be a part of it is a big pleasure. I'm very happy to be a part of this because Bala sir is one of my very favorite directors and I'm really looking forward to the movie. So the audio launch ரொம்ப சந்தோஷம். I wish the best of the best for this team. I hope they all come out with as usual, however they rock as usual. I hope they do that to this movie. Thank you. ரொம்ப பெருமையாக இருக்குது தட் பாலா சாரோட ஸ்டூடெண்ட்டாக நான் பாலா சாரோட 25 இயர்ஸ் இன் சினிமா செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் இங்கே. அண்ட் அலாங் வித் வணங்கான் ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி another மாஸ்டர் பீஸ் அண்ட் மைல்ஸ்டோன்
films of Bala sir. And yes, inge celebrate panna vandirko, and we should obviously give him the celebration he deserves, not only as a director but as a master storyteller and a legendary writer as well. Thank you so much. Thank you. And all the best to Vanangan TV. கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தினம் தான். ஏன்னா எனக்கு பாலசர் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ப்ளஸ் என்னோட குரு வந்து அவர் தான். ஸோ அவருக்காக தான் மெயினாக வந்திருக்கேன் எனக்கு. அண்ட் ப்ளஸ் எங்கள் அம்மா வந்து இந்த படத்தில் வந்து அறிமுகம் இருக்காங்க. ஸோ அதுக்காகவே சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு தெரியாது, பட் அம்மா வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு டபுள் ஜாலின்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஸோ யூ வாண்ட் டு சே சம்திங்? நாங்கள் எல்லோரும் இங்கே பாலா சர்க்கஸ் வந்திருக்கோம். அவரும் 25th anniversary. ஸோ மிச்சதெல்லாம் சொல்லலாம். தேங்க்யூ சொல்லுவாங்க. தேங்க்யூ. ஃபோட்டோ மட்டும் இங்கே வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன், அது இல்லாமல் எங்கள் டைரக்டருக்கு 25வது வருஷம் இந்த கலை பயணம், அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.